இங்கிலாந்து விசஸ் இந்தியா தேர்ட் டெஸ்ட் மேட்ச் லார்ட்ஸ் லண்டன்ல நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணது பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். லண்டன் லார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டே இனிஷியலா பால் பயங்கரமா ஸ்விங் ஆகும். பேட்டர்ஸ் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. வெதர் வேற அன்பிரடிக்டபிளா இருக்கும். ரீசெண்டா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ல ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் டே 212 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. ரபாடா தென் மார்க்கோ யான்சன் 8 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்தாங்க. சவுத் ஆப்பிரிக்காவும் 43 ரன்ஸுக்கு 4 விக்கெட்ஸ் லூஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் டே. ஸோ ஃபர்ஸ்ட் டே இங்கே பேட்டிங் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ரெய்னிங் இல்லாமல் இருந்தால் பேட்டிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம். லேட்டராக செகண்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் 5 டெஸ்ட் மேட்சஸ்ன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஆவரேஜ் ஸ்கோராக 270 ரன்ஸ் இருந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் 310 ரன்ஸ் ஆவரேஜ் ஸ்கோராக இருந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் பெட்டர் ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. லாஸ்ட் டே இங்கே ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் கிடைக்கும். பெருசாக ரெய்னிங் சான்ஸ் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் ஏர்லியாக கூட ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்கலாம். ஓவராலாக 148 டெஸ்ட் மேட்சஸ் இங்கே நடந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 53 மேட்சும் பவுல் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 44 மேட்சும் இங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோராக 309 ரன்ஸ் இருந்திருக்கு. ஆவரேஜ் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோராக 298 ரன்ஸ் இருந்திருக்கு. இந்தியா இந்த மேட்சுக்கு பூம்ராவை ஆட வைப்பாங்களா பார்க்கணும். பூம்ரா உள்ள வந்தா பிரசித் கிருஷ்ணாவை டிராப் பண்ணுவாங்க. இல்ல சிராஜுக்கு ரெஸ்ட் கொடுப்பாங்களா பார்க்கணும். தென் வாஷிங்டன் சுந்தர் இல்ல நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பதிலா ஷர்துல் தாக்கூர் கூட உள்ள வரலாம். கருண் நாயருக்கு ஒரு சான்ஸ் கூட கொடுத்து பார்ப்பாங்கன்னு தோணுது. இங்கிலாந்து பிளேயிங் லெவன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் உள்ள வந்திருக்காரு. ஜோஷ் டங்கை ட்ராப் பண்ணியிருக்காங்க. 3 பேசஸ் தென் ஒரு ஸ்பின்னர் காம்பினேஷன்ல ஆடுறாங்க. தென் பென் ஸ்டோக்ஸ் கூட பவுல் பண்ணுவாரு. இந்தியா விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட் நம்பர் 5 ஆடுவாரு. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. அகேன்ஸ்ட் இங்கிலாந்து 47 ஆவரேஜ்ல 1100+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூல 2 இன்னிங்ஸ்ல 59 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் இப்போ இருக்கிற ஃபார்முக்கு நல்லா ஆட முடியும். சுப்மான் கில் நம்பர் 4ல பேட்டிங் ஆடுவாரு. சூப்பர் ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர். லாஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 100ம் தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல 100ம் அடிச்சிருக்காரு. ரீசெண்டாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாரு. பட் இந்த சீரீஸில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாரு. இங்கே ரெய்னிங் இல்லாமல் இருந்து நார்மல் கண்டிஷனாக இருந்தால் கில் நல்லா ஆட முடியும். பட் ஓவர்காஸ்ட் கண்டிஷனாக இருந்தால் ஃபர்ஸ்ட் டே பேட்டிங் ஆடுனா கில் ஸ்ட்ரகிள் ஆகலாம். அகேன்ஸ்ட் ஆர்ச்சர் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. ஃபர்ஸ்ட் டே ஆர்ச்சர் கிட்ட கில் ஸ்ட்ரகிள் ஆகலாம். கில்லை ட்ராப் பண்ணுறது ரொம்ப டஃப். செகண்ட் இன்னிங்ஸ்லையாவது பெரிய ஸ்கோர் அடிக்கலாம். ரீசன்ட் பேட்டிங் ஃபார்ம் சூப்பராக இருக்கு. ஜெய்ஸ்வால் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக ரெட் பால்ல கலக்கிட்டு இருக்காரு. எகென்ஸ்ட் இங்கிலாந்து 77 ஆவரேஜ்ல 932 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 300ம் 450ஸும் அடிச்சிருக்காரு. சூப்பராக ஆடியிருக்காரு. இங்கே எகென்ஸ்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். ஜெய்ஸ்வால் பாடியில் அண்ட் ஷார்ட் பால்ல கொஞ்சம் கஷ்டப்படுவாரு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவார். பட் ஜெய்ஸ்வால் பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயர். கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டா பெரிய ஸ்கோர் அடிக்க முடியும். KL ராகுல் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். குவாலிட்டி பிளேயர். ராகுல் இந்த மாதிரி பேட்டிங்க்கு டஃப்பான கண்டிஷனில் ஸ்டடி பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். இந்த வென்யூவில் 4 இன்னிங்ஸில் ஒரு 100 அடிச்சிருக்காரு. எகென்ஸ்ட் இங்கிலாந்து 43 ஆவரேஜில் 1100+ ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்கேயும் டீசெண்டாக ஆட முடியும். கருண் நாயர் பேட்டிங்கில் நம்பர் 3ல ஆடுவார். எதிர்பார்த்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. 20-30 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணுறாரு. கிராண்ட் லீக்ல வேணால் கன்சிடர் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர். எகென்ஸ்ட் இங்கிலாந்து 100 எல்லாம் அடிச்சிருக்காரு. பட் இந்த கண்டிஷன் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் பேட்டிங்குக்கு. ஜடேஜா பேட்டிங்கில் நம்பர் 7ல ஆடுவார். லாஸ்ட் மேட்ச் 2 இன்னிங்ஸ்லையும் 50 அடிச்சிருக்காரு. இந்த வென்யூவில் பேட்டிங்கில் நல்லா ஆடியிருக்காரு. 29 ஆவரேஜில் 114 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு 50 எல்லாம் அடிச்சிருக்காரு. இங்கே மிடில் ஆர்டரில் ஆடுறதால ஜடேஜா பேட்டிங்கில் குரூஷலாக இருக்கலாம். தென் பவுலிங்கில் லாஸ்ட் டே பவுல் பண்ணால் விக்கெட்ஸ் எடுக்கலாம். இந்த வென்யூவில் 4 இன்னிங்ஸ் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. இங்கே ஒரு பேட்டராக டீமில் கன்சிடர் பண்ணுங்க. நிதிஷ்குமார் ரெட்டி நம்பர் 6ல பேட்டிங் ஆடுவார். லாஸ்ட் மேட்ச் 2 இன்னிங்ஸ்லையும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. இங்கே இந்தியன் டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகிட்டா நிதிஷ்குமார் ரெட்டி குரூஷலாக இருக்கலாம் பேட்டிங்கில். ரீசெண்டாக ஆஸ்திரேலியாவில் 100 எல்லாம் அடிச்சிருக்காரு. தென் பவுலிங்லையும் சமோஸ் பவுல் பண்ணுவார். பட் விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் நிதிஷ்குமார் ரெட்டியை கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணி பாருங்க ஒரு பேட்டரா. வாஷிங்டன் சுந்தர்
பேட்டிங்கில் ஆல்மோஸ்ட் நம்பர் 8ல் ஆடுவார். இந்தியன் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிட்டா மட்டும்தான் பெருசாக பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். லாஸ்ட் மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸில் 40+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி கண்டிஷனில் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் தென் லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் குரூஷலாக இருப்பாங்க. தென் பவுலிங்கில் சமோஸ் பவுல் பண்ணுறாரு, பிச்சில் பெருசாக சப்போர்ட் இருக்காது, கிராண்ட் லீக்கில் வேணால் கன்சிடர் பண்ணுங்க. பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா 30-40 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். பூம்ரா ஆடுறதுக்கான சான்சஸ் அதிகம். விக்கெட் டேக்கிங் பவுலர், எந்த மாதிரி கண்டிஷனில் விக்கெட்ஸ் எடுக்க முடியும், கண்டிப்பாக டீமில் ட்ரை பண்ணுங்க. பிளேயிங் லெவலில் ஆடினா சிராஜ் லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக பவுல் பண்ணியிருந்தாரு. 7 விக்கெட்ஸ் கிட்டே எடுத்திருந்தாரு. இந்த வென்யூவில் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. 2 இன்னிங்ஸில் 8 விக்கெட்ஸ் கிட்டே எடுத்திருக்காரு. பட் இங்கே பூம்ரா இருந்தால் சிராஜ் கொஞ்சம் டவுன் ஆகலாம், விக்கெட் நம்பர்ஸ் கம்மி ஆகலாம். அதையும் கன்சிடர் பண்ணிக்கங்க. ஆகாஷ்தீப் லாஸ்ட் மேட்ச் சூப்பராக பவுல் பண்ணியிருந்தாரு. நியூ பாலில் சூப்பராக பவுல் பண்ணக்கூடிய பவுலர். அதுவும் இந்த மாதிரி கண்டிஷனில் சூப்பராக பவுல் பண்ண முடியும். அதுவும் எகென்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் சூப்பராக பவுல் பண்ணுறாரு. டக்கெட்டை கண்டினியூஸாக ஸ்ட்ரகிள் ஆக வைக்கிறாரு. கண்டிப்பாக ஆகாஷ்தீப்பை ட்ரை பண்ணுங்க. இந்த மேட்சுக்கு விக்கெட்ஸ் எடுக்க முடியும். பிரசித் கிருஷ்ணா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் 6+ எக்கனாமியில் பவுல் பண்ணுறாரு. இங்கே ஆகாஷ்தீப் தென் பூம்ரா இருந்தால் அதிகமான விக்கெட்ஸ் எடுப்பாங்க. பிரசித் கிருஷ்ணா விக்கெட்ஸ் கம்மி ஆகலாம். பெருசாக ப்ரியாரிட்டியும் கிடைக்காது. இங்கிலாந்து விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ஜாமி ஸ்மித் நம்பர் 7ல் ஆடுவார். லாஸ்ட் மேட்ச் 2 இன்னிங்ஸ்லையும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். இந்த வென்யூவில் சூப்பராக ஆடியிருக்காரு. 3 இன்னிங்ஸில் 117 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்கே மிடில் ஆர்டரில் ஆடுறதால ஸ்மித் குரூஷலாக இருக்கலாம். ஜோ ரூட் நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுவார். குவாலிட்டி பேட்ஸ்மேன். பட் இந்த சீசனில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. 4 இன்னிங்ஸில் 150 தான் அடிச்சிருக்காரு. இந்த வென்யூவில் 55 ஆவரேஜில் 2000+ ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 700ம் 750ஸும் அடிச்சிருக்காரு. தென் எகென்ஸ்ட் இந்தியா 57 ஆவரேஜில் 2900+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்கே நல்லா ஆட முடியும். பட் ரூட் எகென்ஸ்ட் பூம்ரா 10 டைம்ஸ் அவுட்டாக இருக்காரு. கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. அதையும் கன்சிடர் பண்ணிக்கங்க. டக்கெட் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. பட் லாஸ்ட் மேட்ச்சில் ஃபெயிலியர். டக்கெட் எகென்ஸ்ட் ஆகாஷ்தீப் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. 3 டைம்ஸ் அவுட்டாக இருக்காரு. ஃபேஸ் பண்ண 3 இன்னிங்ஸ்லையும் ஆகாஷ்தீப் கிட்ட அவுட் ஆயிருக்காரு. இங்கேயும் ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்கு. இந்த வென்யூவில் 35 ஆவரேஜில் 597 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டீசெண்டாக ஆடியிருக்காரு. பட் எகென்ஸ்ட் ஆகாஷ்தீப் எப்படி ஆடுவார் பார்க்கணும். ஹாரி ப்ரூக் நம்பர் 5ல் பேட்டிங் ஆடுவார். ரெட் பால் கிரிக்கெட்டில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் 100 அடிச்சிருந்தாரு. ப்ரூக் இந்த வென்யூவில் 6 இன்னிங்ஸில் 183 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 2 50s அடிச்சிருக்காரு. ப்ரூக் பொதுவாக கொஞ்சம் ஃப்ளாட் ட்ராக்ல சூப்பராக ஆடுவார். பட் கொஞ்சம் பேட்டிங் டஃப்பாக இருக்கிற பிச்சில் கஷ்டப்படுவார். இங்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்ட்ரகிள் ஆகலாம். செகண்ட் இன்னிங்ஸில் டீசெண்டாக ஆட முடியும். பட் பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயர், அதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஹோலி போப் 1 பேட்டிங் ஆடுவார். போப் ஒரு சீரீஸில் ஒரு மேட்ச்சில் சூப்பராக ஆடுவார். ஆல்ரெடி இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 100 அடிச்சிருந்தாரு. செகண்ட் மேட்ச்சில் ஃபெயிலியர். இந்த வென்யூவில் 41 ஆவரேஜில் 490 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 250யும் 100ம் அடிச்சிருக்காரு. இந்த மேட்சுக்கு கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வென்யூவில் 100 எல்லாம் அடிச்சிருக்காரு. சாக்ரோலி பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். ரீசன்ட் பேட்டிங் ஃபார்ம் கொஞ்சம் போராக இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஒரு 50 அடிச்சிருந்தாரு. க்ரௌலி இந்த வென்யூவில் கொஞ்சம் போராக தான் ஆடிருக்காரு. 11 இன்னிங்ஸில் 273 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. 2 50s இங்கே அடிச்சிருக்காரு. 2 50யும் செகண்ட் இன்னிங்ஸில் தான் அடிச்சிருக்காரு. ஸோ இங்கே ஸ்ட்ரகிள் ஆக சான்சஸ் அதிகம். எகென்ஸ்ட் இந்தியா 30 ஆவரேஜில் 649 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பென் ஸ்டோக்ஸ் நம்பர் 6ல் பேட்டிங் ஆடுவார். ரீசன்ட் பேட்டிங் ஃபார்ம் பெருசாக இல்லை. 20-30 ரன்ஸ் தான் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறாரு. தென் பவுலிங்கில் அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. பவுலிங்கில் விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. இந்த வென்யூவில் பேட்டிங்கில் 44 ஆவரேஜில் 843 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 300ம் 5 50ஸும் அடிச்சிருக்காரு. தென் பவுலிங்லையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. தென் எகென்ஸ்ட் இந்தியாவும் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் கன்சிடர் பண்ணுங்க. கிறிஸ் வோக்ஸ் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லையும் பெருசாக விக்கெட்ஸ் எடுக்கலை. கொஞ்சம் க்ரீன் ட்ராக்ல சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர். இந்த வென்யூவில் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. 14 இன்னிங்ஸில் 31 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. இங்கே கொஞ்சம் ஓவர்காஸ்ட் கண்டிஷனாக இருந்தால் சூப்பராக பவுல் பண்ண முடியும். தென் டீசன்ட் பேட்டரும் கூட. இந்த வென்யூவில் பேட்டிங்கில் 100 எல்லாம் அடிச்சிருக்காரு. எகென்ஸ்ட் இந்தியா
21 இன்னிங்ஸில் 26 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. இங்கே ஓவர்காஸ்டிக் கண்டிஷனாக இருந்தால் பவுலிங்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஜோஃப்ரா ஆர்ச்சர் லாஸ்ட்டாக 2021 டெஸ்ட் மேட்ச் ஆடினது. இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 5 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. அகென்ஸ்ட் இந்தியா 3 இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. பட் இந்த மாதிரி கண்டிஷனில் நல்லா பவுல் பண்ண முடியும். டீமில் கன்சிடர் பண்ணுங்க. பிரைடன் கேஸ் டீசன்ட் பவுலர், விக்கெட் டேக்கிங் பவுலர். பட் இந்த சீசனில் பெருசாக விக்கெட் டேக்கிங்கில் இல்லை. இந்த வென்யூவில் ஓடிஎஸில் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. தென் டீசன்ட் பேட்டரும் கூட. இங்கே ஜோஷ் டங் இல்லாததால் பிரைடன் கேஸ் பவுலிங்கில் குரூஷலாக இருக்கலாம். விக்கெட்ஸ் அதிகமாக எடுக்க முடியும். டீமில் கன்சிடர் பண்ணுங்க. சோயப் பஷீர் இங்கே எந்த அளவுக்கு விக்கெட்ஸ் எடுக்க முடியும் டவுட்டு தான். லாஸ்ட் டே பவுல் பண்ணால் 2-3 விக்கெட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் எடுக்கலாம். இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 2 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் ரிஷப் பண்ட் அண்ட் ஜாமி ஸ்மித்தை இந்த மேட்சுக்கு ட்ரை பண்ணலாம். தென் பேட்டர்ஸில் ஜோ ரூட், சுப்மான் கில், தென் கேஎல் ராகுல். டக்கெட் அண்ட் ஹாரி ப்ரூக்கை ட்ராப் பண்ணுறது கொஞ்சம் டஃப். கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. தென் கேஎல் ராகுலுக்கு பதிலாக வேணால் ஜெய்ஸ்வாலை ட்ரை பண்ணலாம். ஆல்ரவுண்டர்ஸில் ஜடேஜா, பென் ஸ்டோக்ஸ். பவுலர்ஸில் பூம்ரா இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. தென் ஜோஃப்ரா ஆர்ச்சர், பிரைடன் கேஸ் அண்ட் ஆகாஷ் தீப். சிராஜை கண்டிப்பாக கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்க. தென் ஓவர்காஸ்டிக் கண்டிஷனாக இருந்தால் கிறிஸ் வாக்ஸை டீமில் கன்சிடர் பண்ணுங்க. கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஸ்மால் லீக்கில் பென் ஸ்டோக்ஸ், ரிஷப் பண்ட் அண்ட் பூம்ராவை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் சுப்மான் கில், ஜோ ரூட், பிரைடன் கேஸ் அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சரை ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி ஃபேண்டசி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஃபேண்டசி சம்பந்தமான அப்டேட்ஸுக்கு கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். மிக்க நன்றி.